கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அவருடைய பெயரில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற நபர் சவுல். ஆம், இஸ்ராயேல் நாட்டின் முதல் அரசர். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆம் அதிகாரம் வரை ஆங்காங்கே இவரை குறித்து படிக்கிறோம். இவருடைய மரணம் குறித்து 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களில் வாசிக்கிறோம். இவர் தற்கொலை செய்து இறந்து போனவர். ஏன் இவர் இப்படி மரித்தார்? இவர் இப்படி மரிக்க வேண்டியவரா? தன்னுடைய படையை முறைப்படி பலப்படுத்த முடியாமல் ஆயுதங்கள் இல்லாமற் போனது முதல் காரணம். கர்த்தரை விட்டு விலகி போனது 2ஆம் காரணம். கர்த்தருக்குள் தன்னை திருத்திக் கொள்ள, நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சி செய்யாதது 3வது காரணம். காரணமின்றி தாவீதை பகைத்தது 4வது காரணம். இப்படி பல காரணங்களை இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். மிகப்பெரிய பதவி, மிக முக்கிய பொறுப்பு, மிக உயரிய பதவி, முதல் பொறுப்பு, இவை அனைத்தும் இவருக்கு கிடைத்திருந்தது. ஆனால் அவைகளை சரியாக கையாள அவர் தெரியாததினால், கையாள தவறியதினால் இந்த மரணம் அவருக்கு நிகழ்ந்தது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற உயர்வுகளில் நாம் ஆண்டவரின் கட்டளையையும் ஒழுக்கங்களையும் மறந்துவிட வேண்டாம். அதை மதிக்கிறவர்களாகவே, அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாகவே, அதை முன்னிறுத்துகிறவர்களாகவே என்றும் நாம் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் திடீரென்று வருகிற ஆபத்து நம்மை சூழும். உண்மையில் பெலிஸ்தர்கள் சவுலை நெருங்கவில்லை. ஆனால் அவர்கள் நெருங்கி வந்து விட்டார்கள். அவர்களிடம் சிக்கினால் என்னை அதிகம் துன்பப்படுத்துவார்கள் என எண்ணி அவர் தானே தன்னுடைய பட்டயத்தில் விழுந்து இறந்து போனார். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் இவருடைய உடலை கண்ட அமலேக்கியன் தான் அவரை கொன்றதாக பெருமை வேறு பேசிக்கொண்டான். இது போன்ற செயல்கள், வீண் வதந்திகள் நம்முடைய வாழ்க்கை குறித்து வராதபடிக்கு கர்த்தருக்குள் நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.